இது மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்திற்கு உண்டான ராசி பலன். இந்த புத்தாண்டுல, தமிழ் புத்தாண்டுல குடும்பம் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அதாவது மனைவிக்கு வந்து நல்ல முன்னேற்றம், அவர்களுடைய உடம்பு ஆரோக்கியமாகட்டும், மனைவியினுடைய மனமாகட்டும், அது ரெண்டுமே ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்திலிருந்து, மேஷராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வை நேர 7ஆம் இடத்துக்கு வரும். அப்ப என்ன ஆகும்னா, கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சந்தோஷமா போகும். எத்தனைதான், அதாவது 7.5 சனி காலத்துல எத்தனைதான் பிரச்சனைகள் வந்தாலுமே, அவர் விரயபாவத்துல உட்கார்ந்துட்டு நிறைய சிக்கல்களை கொடுத்தா கூட, அது வந்து எப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுமே ஒழிய, உங்களுடைய மனைவிக்கு வந்து மிக நல்ல பலன்கள், அருமையான பலன்களை எடுத்துக் கொடுக்கும். அவர்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமாகட்டும், அவர்களுடைய ஒரு தொழில் முயற்சிகள், அவங்களுக்கு என்ன லைஃப்ல இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல குருவினுடைய நல்ல சுப பார்வை பலன்கள் உயர்த்தினால மனைவி வழியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்ததாக மனைவியை வந்து ஏதாவது தொழில்ல கூட்டாளியா போட்டு, அவங்கள ஒரு பார்ட்னரா போட்டு நீங்க ஏதாவது தொழில பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நல்ல விருத்தியாகும். அதுல வந்து நல்ல லாபங்களும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, வருடத்தினுடைய முன்பாதியும் அந்த பின்பாதியும் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது. அவருடைய ஆரோக்கியமாகட்டும், அவருடைய கல்வி, அவர்களுடைய முன்னேற்றமாகட்டும், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் தொய்வான நிலையில் இருந்தால் கூட வருடத்தினுடைய மத்திய பாகம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடுத்து தகப்பனாருக்கு எப்படி இருக்கும், பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தாயாருக்கும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தந்தையாருக்குமே வந்து நல்ல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். தந்தையாருக்கு வந்து அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு விருத்தியும் ப்ராக்ரஸும் இருக்கும். அவருடைய கரியர்ல, அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அதாவது மேஷராசிக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு 9, 12க்கு உண்டானது. அவர் போய் 3ல உட்கார்ந்து நேர் 7ஆம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்க்கும்போது 9ஆம் பாவம் நல்ல வலுத்தது. அப்போ தகப்பனார் வழியில நீங்களும் காரியம் சாதிச்சுக்க முடியும், அவருக்கும் நல்லது நடக்கும். அப்போ உங்களுக்கும் தகப்பனாருக்கும் உண்டான அந்த உறவு நிலை வந்து ரொம்ப சந்தோஷகரமாகவும், ரொம்ப நீங்க வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும், உங்களை வச்சு உங்க அப்பா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரியும், அந்த மாதிரியான நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கும். அடுத்தது உங்களுடைய வருமான பாகம். வருமானம்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்துல, அதாவது சனி பகவான் 12ல் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப என்ன ஆகும்னா, உங்க கையில புரண்டு இருக்கிற பணம் வந்து கொஞ்சம் குறையும். வருமானம் இருக்கும், ஆனா லாபங்கள் இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை பதிகிறது இல்லையா? இப்ப லாபங்களும் இருக்கும், ஆனா உங்க கையில அந்த பணத்தை நீங்க தேக்கி வச்சுக்க முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அந்த விரயங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திற்காகவோ, உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ, அதற்காக நீங்க ஏதாவது ஒரு தொழில முதலீடு பண்ணினேன் அப்படின்னு சொல்றதுக்காகவோ, அதற்கு உண்டான ஒரு அதை வந்து நீங்க அதுக்கு வழிநடத்தி கொண்டு போயிடுவீங்க. அப்போ உங்க கையில புரள்ற பணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு லாபம் வருது, என்னுடைய வேலை செஞ்சு எனக்கு வர வருமானம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை நீங்க வந்து சேமிப்பாகவும் மாற்றணும். அதே நேரத்துல அதை ஒரு செலவுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்றது ரொம்ப நல்லது. ஆனா நல்ல வருமானம் இருக்கும், திருப்தியும் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் இந்த காலத்துல. நான் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து சுய தொழில் பண்ணல, நான் வந்து ஒரு இடத்துல எம்ப்ளாயியா இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களுடைய போக்கஸ் முழுக்க எனக்கு அங்க நல்ல மரியாதை இருக்கா, என்னோட கௌரவம் நல்லா இருக்கா அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை டெவலப் ஆகாம நீங்க பாத்துக்கணும். அதனால வேலை செய்யற இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் எதிரிகள் இருப்பாங்க. டக்குன்னு உங்களுடைய முன்னேற்றத்தை பொறுக்காம உங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இருப்பார்கள். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப மனசு விட்டு எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க ஒர்க் பிளேஸ்ல. அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சனி பகவான் 12ல் இருந்து கொண்டு நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. வேலை அப்படியே கசக்கி பிழியும். நீங்க வந்து அதாவது சில சமயம் நீங்க ஒரு தடவை செய்யற வேலையவே 2, 3 தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா நீங்க செய்யற வேலையில வந்து உங்களுக்கே திருப்தி இல்லாம அதை இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைம் அண்ட் எனர்ஜி நிறைய செலவு பண்ணி நீங்க வேலை செய்வீங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கு. சனி பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்திற்கும் பதிகிறது. 12 உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய வேலை மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சௌகரியம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் செக் வைப்பார். இப்ப வேலை பார்க்குற இடத்துல நான் வந்து ரொம்ப சௌகரியமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொம்ப அலைச்சல் இல்லாம நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நிறைய டூர் போடுவாங்க.
வேலைக்காக நீங்க நிறைய டிராவல் பண்ற மாதிரியோ இல்ல அந்த வேலைனால உங்களுக்கு ஒரு அலைச்சலை கொடுத்து ஒரு ஆதாயத்தை கொடுக்குற மாதிரியோ இருக்கும். அதனால இந்த டிரான்ஸ்பர் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில சமயம் அந்த சனி பகவானுடைய இது டிரான்சிட்லாம் வந்து எப்படின்னா, அவர் ஒரு இடம் மாற்றமோ வேலை மாற்றமோ கொடுத்தோம்னா அதை அக்செப்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே வந்து ரொம்ப நம்மள வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுத்து நம்மளை வந்து சோதனை பண்ணுவார். அதனால வரக்கூடிய மாற்றங்களை நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய வேலைக்காக அடுத்த மாநிலத்திற்கோ இல்ல வேற வெளிநாட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தா பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை போயிட்டு வர மாதிரி இருந்தா கூட ஓகேன்னு எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு லாபகரமானதாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கிய பாவகத்துல கொஞ்சம் அக்கறை தேவை. எப்பயுமே 7.5 சனி காலம் அவர் வந்து உள்ள நுழையும் போதே நமக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான விரயத்தை அவர் கொடுத்துருவார் ஃபர்ஸ்ட். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், தூக்கம் கெடும். அதனால உடம்பு உழைப்பு நிறைய இருக்கும்போது உழைப்ப நிறைய கொடுத்துட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கிடலாம். அதனாலதான் உங்களை வேலையை ரொம்ப கசக்கி பிழிவார்னு நம்ம சொன்னோம். ஸோ அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதாவது சாப்பாடு நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய வயிற்றுக்கு ஒப்புக்காத சாப்பாடா இருந்தது, வெளியில எங்கேயாவது டிராவல்ல இருக்கேன் நான் அந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்குமான்னு டவுட்டா இருக்குன்னா சாப்பிடாதீங்க. மேக்சிமம் நீங்க வந்து ரொம்ப சிம்பிளான சாப்பாடை சாப்பிட்டுக்கோங்க. தயிர் சம்பந்தமான உணவை நிறைய எடுத்துக்கோங்க. அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வயிற்றுக்கு உண்டான தொந்தரவுகள் இல்லாம இருக்கும். 6ஆம் இடத்த வந்து சனி பார்வையும் இருக்கு. 6ல இருந்து ஆனா கேத்து பகவான் விலகிடுறாரு. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். 6 அதாவது 3, 6, 11 இடத்துல வந்து ராகு கேத்துக்குள்ள இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஆனா உங்களுக்கு வந்து 6ஆம் பாவத்துல கேது இருந்த போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வயிற்றுல நிறைய உபாதைகளை கொடுத்து சில பேருக்கு வந்து சின்ன சின்ன சர்ஜரியை கொடுத்திருப்பார். கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்தார். வேலை செய்யற இடத்துல வந்து ஓகேன்னு எதிர்ப்புகள் அடங்கினாலுமே கொஞ்சமும் உங்களுக்கு மனசுல வந்து ஒரு திருப்தியற்ற தன்மை தான் இருந்தது. இனி அது எல்லாமே மாறும். குழந்தைகள் வகையில கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அவங்க என்ன சாப்பிடுறாங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் ரெகுலரா இருக்கா, நல்ல ஒரு ஹெல்தியில ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கா, தூக்கம் ஒழுங்கா தூங்குறாங்களா, நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எழுந்துக்கிறாங்களான்னு குழந்தைகள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். வளர்ந்த குழந்தைகளா இருந்தா கூட நமக்கு என்னைக்கும் அவங்க குழந்தைங்க தானே. அதனால கொஞ்சம் ஒரு 19, 20 அந்த ஏஜ்ல இருந்தா கூட அந்த பசங்க மேல கொஞ்சம் கண்காணிப்பு வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தது வந்து உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கட்டாயமா குறையும். ஏன்னா மேஷராசின்னு சொல்லும் போது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானே வந்து இப்ப நீச்சத்துல வருவார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சுகத்தை கெடுப்பார். உடம்பு வந்து எப்படின்னா நார்மலா இருக்கிற மாதிரி நான் அந்த சேர்ஃபுல்லா இல்லை. என்னோட மேஷராசிக்காரர்கள் இயல்பிலேயே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அவங்க எத்தனை வேலை இருந்தாலும் அது ஒரு ஆளை எடுத்து போட்டு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளிகள் மேஷராசிக்காரர்கள். ஆனா உங்களுக்கு உங்களுடைய அந்த நார்மலா இருக்கக்கூடிய அந்த வேகமும் அந்த இதுவும் இல்லை அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது 1-2 மாதங்கள் தான் அப்படி இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா ரத்த சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது ஏற்கனவே நீங்க டெஸ்ட் பண்ணி இருந்தது உங்களுக்கு அப்படின்னா அதற்கு உண்டான மருந்து மாத்திரைகளை தெளிவா எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஹிருதயம் சம்பந்தமான தொந்தரவுகளோ அதுல ரத்த ஓட்டம் தடைப்படுதல் போன்ற அந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய காலகட்டம். பிளட் பிரஷர் சம்பந்தமான தொந்தரவுகள் வரும். அதனால தலை சுற்றல், மயக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல திருஷ்டி படும், முதல்ல அதுல கவனமா இருக்கணும் நீங்க. இப்போ மேஷராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் குடும்பத்துல வந்து வார வாரம் நம்ம வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல கொஞ்சம் குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களை உங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நீங்களே ஏதாவது ஒரு மந்திர ஜபம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜபங்கள் பண்றதோ இந்த மாதிரி உங்களுடைய வலிமையை வந்து நீங்க பெருக்கிக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அடுத்து வீடு வாகனம். வீடு வாகனத்துக்கு ஆரம்பத்துல எந்த முயற்சிகளும் நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலுமே சனி பகவான் அந்த 2.5 வருட காலங்கள்ல கட்டாயமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அமைத்து கொடுத்துட்டு தான் போவார். அதனால வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்குற விஷயங்களை இப்ப எதுவும் அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். அதுல வந்து நீங்க உங்களுடைய அதாவது ஒரு ஈகோ சம்பந்தமான கிளாஷஸ் தான் அங்க நீங்க வேலை செய்யற இடத்துல. அதனால கூடவே வேலை செய்யறவங்க நமக்கு ரொம்ப ஒத்துழைக்கல, கொஞ்சம் நம்ம கிட்ட அவங்க வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியா அப்படி சிரிச்சுட்டே ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிடுங்க. உங்களுக்கு மூக்குக்கு மேல பரப்பரான்னு கோவம் வரும். ஆனா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இப்ப எப்படா இவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க, நம்ம இவங்களை கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அங்க விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். அதனால நீங்க அந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம். போட்டி பொறாமை, காழ்ப்புணர்ச்சி அது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மீறிதான் நீங்க இந்த ஒரு சில மாதங்களை வந்து நீங்க கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. அடுத்தது திருமணம். கட்டாயமாக திருமணம் நடக்கும். உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுடனான திருமணம். நிறைய பேருக்கு மனசுக்கு பிடிச்சவங்களே வந்து வழக்கு துணையாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த மாதிரி காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தின் ஒரு ஒப்புதலோடு அது நடக்கும்.
கரெக்டா அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாவே போய் பேசுங்க. அமைதியா உட்கார்ந்து அவங்களுக்கும் புரிய வைங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை சரியானவராங்கிறதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. நல்ல ஒரு இனிமையான ஒரு இல்லறம் அமையும். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அவர்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான இது வந்துருத்தா, பலன் வந்துருத்தா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க நீங்க. அடுத்தது என்ன நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஏழரை சனி காலம். அதனால சனி பகவானுக்கு உண்டான ஒரு வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏழரை சனி காலம் முழுக்கவே வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கார். என்னன்னா, பச்சரிசி நன்னா திரிச்சு அது ஒரு மாவா எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அந்த அரிசி மாவு எடுத்து போய் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அரச மரத்துக்கு கீழே அதை சுத்தி நீங்க போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, அங்க இருக்கிற எறும்புகள் வந்து அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே போகும். அப்போ அது சாப்பிட சாப்பிட நம்மளுடைய கர்மா கழியும். நமக்கு என்னென்ன நமக்கு பாவங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து அந்த எறும்புகளுக்கு உணவிடுவதன் மூலமாக கழியும். இதுதான் வந்து மகா பெரியவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு பரிகாரம். இது வந்து எல்லாருமே பண்ணலாம். ஏழரை சனி காலமோ அஷ்டம சனி காலமோ எதுவா இருந்தாலும் சனி பகவானுடைய கோர பிடியிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டே வாங்க. இந்த ஏழரை சனி காலம் முழுக்க நீங்க பண்ண அந்த எறும்பு அதை எடுத்துன்னு போய் வச்சு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும். அப்ப அந்த எறும்புகள் அதை சேமித்து வைத்து அதோடைய வாழ்நாளுக்கு ஃபுல்லா அதை சாப்பிட்டுட்டே இருக்க அதோடைய வயிற்றுக்கு உணவிட்ட அந்த புண்ணியம் நம்மை காக்கும். அதுதான். அதனால இந்த பிராயச்சித்தத்தை நீங்க பண்ணலாம். அடுத்ததாக சிவன் கோவிலுக்கு போய் சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. எப்பயுமே வந்து சனி பகவானுக்கு நம்ம பிரீத்தியா என்ன பண்றோம்னா, எள்ளு முடிச்சு எள்ள கொண்டு போய் நம்ம விளக்குல வச்சு பண்றோம். அது வந்து சரியான முறை அல்ல. எப்பயுமே எந்த கிரகமாகட்டும் நவகிரகங்களுக்கு உண்டான அந்த தானியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹோமங்கள்ல சேர்க்கறதுங்கிறது வேற, நம்ம போய் அதை ஒரு விளக்கா ஏற்றி வைக்கிறதுங்கிறது வேற. அதனால நல்லெண்ணெய் தீபத்தை வந்து வெறும் நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க. அதை போய் சனிக்கிழமைகள்ல பண்ணுங்க. சனிக்கிழமை சாயங்காலம் போய் ஒரு சிவன் கோவில்ல போய் ஏத்திட்டு வர்றது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை சிவன் கோவில் மேஷராசிக்காரர்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க மனசும் வந்து அமைதியாகும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு வேகம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் மட்டுப்படும். ஏன்னா கண்மூடித்தனமான வேகம் வந்து எப்பயுமே ஆபத்து. மேஷராசிக்காரர்கள்ட்ட மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதுதான் ஒரே வித்தியாசம். மேஷராசிக்காரர்கள் 2 பேருக்குமே செவ்வாய் தான் அதிபதி. ஆனா மேஷம் வந்து போர்க்குணமும் முரட்டுத்தனமும் கொண்டாட ஒரு இதுவா இருக்கும் செவ்வாய். விருச்சிகம் வந்து அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்க கூடியது. ஏன்னா கேள் இல்லையா, அது ஒரு சேஃப்டி பிளே பண்ணும். அப்ப கொஞ்சம் இது பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அப்படி டக்குன்னு சுதாரிச்சுட்டு நிதானமா அடிக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ரெண்டுமே செவ்வாய் தான் அதிபதி. ஆனா குணங்கள்ல இயல்புல இதுதான் வித்தியாசம் இருக்கு. மேஷராசிக்காரர்கள் அந்த மூர்க்கத்தனமான கொஞ்சம் ஒரு முன்யோஜனை டக்குன்னு அந்த கோபம் தான் அங்க மேலோங்கி நிற்கும். அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். அதனால சிவன் வழிபாடு சனிக்கிழமைகள்ல கட்டாயமா போயிட்டு வாங்க. நீங்க நாள் ஆக ஆக இந்த பலனை நீங்க கண்கூடா நீங்க பாப்பீங்க. அதனால மேஷராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் நிச்சயம் முருகன் இருப்ப. மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல இருக்கிற தொந்தரவு போகும். சின்ன சின்ன உடம்புல வரக்கூடிய அந்த அடிபட்டுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறையும். சிவன் வழிபாடும் அதுக்காக தான் சொல்லியிருக்கோம் நம்ம சனிக்கிழமைகள்ல. அதனால இதை தவறாம பண்ணிட்டு வந்தாலே இந்த ஒரு வருடத்துக்குமே வந்து நிறைய நற்பலன்களை நீங்கள் ஈட்டிக் கொள்ள முடியும். நல்ல ரொம்ப பாதக பலன்கள் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன முன்னெச்சரிக்கைகள் தான். சனி பகவான் தடவை சனிப்பெயர்ச்சி அப்படின்னா அவர் குரு வீட்டுல உட்கார்ந்து பலன் கொடுக்கும் போது அவருடைய இயல்பான அந்த இதை வந்து கொஞ்சம் குறைச்சிப்பார். அதற்கு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அதற்கு தகுந்த மாதிரி அவர் பலன் கொடுப்பார். அப்ப குரு வீட்டுல இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு சாத்வீகமா அவருடைய தன்மையை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு அவர் நீதிமான். ஆனா அந்த கொடுக்கக்கூடிய பலன்களையும் கொஞ்சம் மனசை கொஞ்சம் இது பண்ணிட்டு கொடுப்பாரு. அதனால ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஏழரை சனி காலம்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு கடந்து செல்லக்கூடியதாகவே இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.